வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது பைனான்ஸ் அக்கௌண்ட் பெரும்பாலும் எல்லா கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லாதவங்க கட்டாயம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணுறது எல்லாம் கொண்டு இதில் தான் சேர்த்து வச்சுருப்போம். சில பேர் இதில் சேர்த்து வச்சுட்டு அப்படியே சும்மா விட்டுருவாங்க. சில பேர் அந்த காயின்களை ட்ரேட் பண்ணி அந்த கோயினை டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக எடுக்கிறது, இல்லை இன்னும் பெரிய பெரிய அளவில் உழைச்சி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னைய மாதிரி சிலர் என்ன செய்கிறேன்டா, இந்த ட்ரேட் பண்ண இயலாத ஆட்கள், ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக தெரியாத ஆட்கள், அப்போ அந்த கோயினை வச்சு சும்மா அந்த வாலெட்லேயே வைக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ அதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு அடிஷ்னல் இன்கம் வருமெண்டா அது என்ன மாதிரி எடுத்துக்கொள்ளலாம்ன்றது பல பேருக்கு தெரியறதில்லை. ஸோ அப்படி தெரியாமல் விட்டால் அது எங்களுக்கு அநியாயம் நஷ்டமாக போகும். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற உங்களோட காயின்ஸுகளை ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அது என்ன மாதிரி எடுக்கிறதுன்றது தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான தகவல். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எப்படி அது செய்கிறன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல தமிழ் மெட்ரோ டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது சம்மந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டோம். இதில் வாலெட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். வாலெட்ன்றதை கிளிக் பண்ணோம்னா எங்கள்கிட்ட இருக்கிற காயின்ஸ் எல்லாம் ஸ்பாட்டில் இருக்கும், அடுத்தது ஃபண்டிங்கில் இருக்கும், இல்லை ஏர்னிங்கில் இருக்கும். சரியா? இப்போ பெரும்பாலும் எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பாட்டில் தான் இருக்கும். ஸ்பாட்லேன்னா சும்மா அப்படியே நாங்கள் வச்சிட்ருக்கிற காயின்கள் இதுக்கெல்லாம் இருக்கிறதால எங்களுக்கு எந்த இன்கமும் வராது. ஸோ நாங்கள் இதை இப்போ என்கிட்ட இந்த ஷிபாயினு கோயின் கொஞ்சம் இருக்குது, அதை என்ன மாதிரி இன்கம் வர்ற மாதிரி மாற்றுறன்றதை தான் பார்க்க போகிறோம். இப்போ ஹோமுக்கு போங்க. ஹோமுக்கு போய்ட்டு இதில் பாருங்கள், மோர் என்ற ஆப்ஷன் இருக்குது, ஏர்ன் என்ற ஆப்ஷன் இருக்குது. மோர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னாலும் இதில் பாருங்கள் ஏர்ன் என்ற இதுலேயும் வரும். அதுக்கு மேலே பாருங்கள் ஸ்டேக்கிங் இருக்குது, DEFI ஸ்டேக்கிங் இருக்குது. ஸோ அப்படி இதன் மூலமாக நாங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அது என்ன மாதிரி ஏர்ன் பண்ணுறதை தான் பார்ப்போம். இதை விட இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, சேவிங் இருக்குது. அதாவது கோயின்களை சேவ் பண்ணி அதாவது பேங்க்கில் நாங்கள் சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி, அக்கௌண்ட்டில் காசு சேர்த்து வைக்கிற மாதிரி, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி செய்யலாம். ஸோ இப்போ இதில் ஏர்ன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஏர்ன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா இதில் எல்லா கோயின்ட டீட்டெயிலும் காட்டும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய எங்களுக்கு ஆப்ஷன்கள் இருக்குது. இதெல்லாம் ஏர்ன் பண்ணுறதுக்கான வழிகள். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இப்போ ஏர்ன் பண்ண போகிறோம். இதில் சேவிங் என்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நாங்கள் இப்போ ஒரு கோயினை ஒரு சேவிங் அக்கௌண்ட் மாதிரி யோசிச்சுக்கொள்ளுங்க. பேங்க்கில் நாங்கள் இப்போ ஒரு 1000 ரூபா காசு பேங்க்கில் இருக்கேன்னா அதுக்கு மந்த்லி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் விழும். அதே மாதிரி பாருங்கள் ஸ்டேக்கிங் இருக்குது. ஸ்டேக்கிங் என்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டிபாசிட் மாதிரி ஒரு குறிப்பிட்ட டேர்முக்கு அப்படியே நீங்கள் அந்த ஃபண்டை எடுக்காம விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபண்டில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் என்ற மாதிரி. அப்போ உங்களோட கிரிப்டோ கரன்சியை நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதால அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது டிபாசிட் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா அதில் உங்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்று கிடைக்கும். ஸோ அது பெரிய லாபம். அது 10 டேஸுக்கு இருக்குது, 30 டேஸுக்கு இருக்குது, 3 மந்த் இருக்குது, 1 இயர் இருக்குது. ஸோ அப்படி அதுக்கு ஒவ்வொரு மாதிரியும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதில் தான் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்கள் ஸ்டேக்கிங்ன்றதை பார்ப்போம். ஃபிக்ஸட் டிபாசிட் மாதிரி அது ஸ்டேக்கிங்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இப்போ இதுக்குள்ளே பாருங்கள் சும்மா எவ்வளோ கோயின்கள் இருக்குன்றதை. இப்போ இதில் இந்த CTSI கோயினுக்கு 30 டேஸுக்கு 12% கொடுக்குறாங்க. அதே மாதிரி 60 டேஸுக்கு 14.9%, 90 டேஸுக்கு 21.9%, 120 டேஸ் அதாவது 4 மாதங்களுக்கு 29.9% வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு கோயின்கள் எல்லா கோயின்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட சில கோயின்களுக்கு மட்டும் இந்த பினான்ஸில் இருக்குது. அதே மாதிரி DEFI ஸ்டேக்கிங் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. பிட்காயினுக்கெல்லாம் 3.1% கொடுக்குறாங்க 60 டேஸுக்கு. ஸோ இப்போ நாங்கள் இதில் ஷிபாயினு கோயின் என்கிட்ட இப்போ கொஞ்சம் கோயின்ஸ் இருக்குது. ஸோ அந்த கோயினுக்கு பார்ப்போம். ஷிபாயினு கோயினுக்கு இந்த ஷிபாயினு கோயினுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டேக்கிங் அதாவது 120 நாளைக்கு 7.69% கொடுக்குறாங்க, 10 நாளைக்கு 4.9% கொடுக்குறாங்க, 90 நாளைக்கு 1.52%, 60 நாளைக்கு 1.12%. இதை விட
30 நாளைக்கு சேவ் பண்ணினோம்னா 0.52 வீதம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட்டாக இருக்கும். இந்த நாட்களுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த ஃபண்டை வந்து வித்ட்ரா பண்ணி எடுக்காமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நீங்கள் அப்படி வித்ட்ரா பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உங்களோட ஃபண்டை அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட இன்றைக்கி வித்ட்ராவல் போட்டிங்கன்னா நாளைக்கு சரி உங்களுக்கு அது கிடைச்சிடும். பட் அந்த 30 டேஸோ இல்லை 60 டேஸோ அப்படியே நீங்கள் விட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ 120 டேஸுக்கு ஸ்டேக்கிங் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இதில் வந்து இப்போ இதில் என்கிட்ட எவ்வளோ இருக்குன்றது கீழே அமௌண்ட் காட்டும், எத்தனை ஷிபாயினோடு. இப்போ உதாரணத்துக்கு நான் இதில் ஒரு 10 லட்சம் ஷிபாயின் கோயினை நாங்கள் என்ன பண்ணுறோம்னு வைங்க. இதில் வந்து கீழே உங்களுக்கு காட்டும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு விழுமன்றதெல்லாம் இந்த கீழே வந்து உங்களுக்கு காட்டும். எத்தனை நாளைக்கு உரியது, எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ எஸ்டிமேட்டாக கிடைக்கும் என்ற டீட்டெயில் வந்து இதில் அவ்வளவும் உங்களுக்கு கீழே காட்டும். இதே மாதிரி நீங்கள் இப்போ 90 டேஸுக்குண்டா 90 டேஸுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ 90 டேஸுக்கு வந்து நான் இந்த 10 லட்சம் கோயினை இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்டா 90 நாளைக்கு எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு என்று பார்த்தாலும் மொத்தமாக எனக்கு 3747 ஷிபாயினு கோயின் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. இது எவ்ரிடே இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு கிடைச்சி கொண்டே இருக்கும். ஸோ இப்போ இதில் நான் செய்ய வேண்டியது வந்து பாருங்கள், இதை டிக் பண்ணி போட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதை கொடுத்தேன்னா மட்டும் காணும். என் வாலெட்டில் இருக்கிறது வந்து ஆட் ஆகிடும். அது வந்து ஏர்ன் என்ற வாலெட்டுக்கு போயிடும். இப்போ நான் ஆல்ரெடி என் வாலெட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறதால உங்களுக்கு அதை காட்டுறேன்னு பாருங்கள். இதில் வந்து ஏர்ன் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ண மாட்டேன். இதில் வந்து நான் ஸ்டேக் பண்ணியிருக்க கோயின்கள்லாம் பார்த்துக்கொள்ளலாம். இதில் வந்து இப்போ ஷிபாயினு கோயின்ண்டா அந்த ஷிபாயினுவை நான் ஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிடிடி காயின், டிஆர்எஸ் காயின், இப்படி சின்ன சின்ன கிடைச்ச கோயின்கள் எல்லாத்தையும் சின்ன சின்ன அமௌண்ட்டுகளெல்லாம் நான் ஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் செய்யலாம். இப்படி ஸ்டேக் பண்ணாமல் சில இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, சர்விங்ன்ற ஆப்ஷன். இந்த ஏர்ன்ன்றதுக்கு போயிட்டு சர்விங்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ ஷிபா கோயின்ன்றதை நான் திருப்பி செலக்ட் பண்ணுறேன். ஷிபா கோயின், இந்த ஷிபா கோயின்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்ன்றதை கொடுக்கணும். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. எனக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஓட்டோவாக வந்து இது சர்விங்கில் ஆட் ஆகணும். இப்போ இன்றைக்கு சர்விங்கில் போட்டோன்னா நாளைக்கும் எனக்கு வந்து ஓட்டோவாக அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதையும் வந்து ஸ்டேக்கிங்லேயே சர்விங்லேயே போடணுமன்றது இந்த ஓட்டோன்ற ஆப்ஷனை நான் போட்டு ஓகே பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்ன்றதை கொடுத்தேன்டா. இப்போ இதில் எனக்கு எத்தனை கோயின் இருக்கோ அத்தனை கோயினையும் ஆட் பண்ணி போட்டு இதை டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதை கொடுக்கணும். எனக்கு ஷிபாயினு ஒரு நாளைக்கு நான் கொடுத்துருக்க அவ்வளோ கோயினுக்கும் ஒரு நாளைக்கு 220 ஷிபாயினு கோயின் பெர் டேக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, 0.5%. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், கன்ஃபார்ம் பண்ணுறதை கொடுப்பேன். கன்ஃபார்ம் பண்ணுறதை கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஓட்டோ சப்ஸ்கிரைபும் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்ரிடே சேவிங்கண்டா இது வந்து உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நாளைக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சோடனே நான் எடுத்துக்கொள்ளலாம், எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். ஃபிக்ஸட் டிபாசிட் மாதிரி இல்லாமல் சேவிங் அக்கௌண்ட். ஸோ இப்போ வாலெட்டுக்கு போயிட்டு ஏர்ன்ன்றதுக்குள்ளே போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்ல, இந்த பாருங்கள் 0.5 இருக்குது. இதுதான் இப்போ நான் ஸ்டேக் பண்ண கோயின். ஸோ அது வந்து எனக்கு இப்போ ஆட் ஆகிட்டு. ஓகே, இதான் சேவிங். இதில் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்று கிடைக்கும். இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சும்மா வச்சிட்ருக்கிறதுக்கு, ட்ரேட் பண்ண தெரியாமல் நாங்கள் சும்மா இந்த அக்கௌண்ட்டில் வச்சிட்ருக்கிறத விட எப்படி ஸ்டேக்கிங் சேவிங் செய்கிறதன் மூலமாக இந்த பினான்ஸில் நாங்கள் நிறைய உழைச்சி கொள்ள முடியும். ரைட், உங்களுக்கு தகவல்கள் விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படி விளங்காட்டியும் கொமாண்டில் கேளுங்க, இல்லை டெலிகிராம் சேனலில் எங்களோட யூசர் நேம், பர்சனல் யூசர் நேம் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு ஏர்னிங் சம்மந்தமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.